ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தையை பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏற்றி விட்றதுக்காக நாங்கள் வெங்கப்பாக்கம் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுங்க, ஆனால் பஸ்ஸே வரலங்க. அப்படியே ஒரு சில பஸ் வருதுங்க, அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே சரியான ரஷ்ஷாக தாங்க வருது. அதனால் அந்த பஸ் அங்கே நிறுத்தவே இல்லைங்க. இன்றைக்கி முகூர்த்த நாள் இல்லைங்களா, அதனால் பஸ் எல்லாமே ரஷ்ஷாக தாங்க வரும். அடுத்தது நான் எங்கள் அத்தையை ஒரு பஸ்ஸு வந்ததுங்க, அந்த டூரிஸ்ட் பஸ்ஸு இருந்ததுங்க. அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் அத்தையை ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நான் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வர வழியெல்லாம் பார்க்குறோம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா காலையிலே கிராமத்தில் வந்துட்டு ஒரு டிரைவிங் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. எங்கள் கிராமத்தை பார்க்கும்போது நல்லா பச்சை பசேல்னு எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த காலையிலேயே வந்துட்டு ஒரு மண் வாசனை வரும் பார்த்தீங்களா, பனி காற்று அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சரியான ஃபீலாக இருந்ததுங்க. ஒரு பக்கம் வந்துட்டு சூரியன் அப்போ தாங்க உதிச்சிட்டு வருது, ஒரு பக்கம் வந்துட்டு மழை வர மாதிரி இருட்டிகிட்டு இருக்குங்க. ரெண்டு கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை வரது நினச்சாலே பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு மழை வந்து அவ்வளோ பிடிக்குங்க. ஆனால் மழையை நினச்சா பயம் வர்றது இப்போ தாங்க நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நம்ம புது வீட்டில் வந்துட்டு இன்னும் ஜன்னலே நாங்கள் இன்னும் போடலைங்க. ஜன்னலுக்கு காசு கொடுத்து 3 மாதம் ஆகுதுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜன்னலே போட வரலங்க. நம்ம வீடு கொடுத்தனமும் போயாச்சுங்க, இப்போ வரைக்கும் வரலங்க. அடுத்தது நான் சரி அதெல்லாம் பார்த்துட்டு நான் மேலே போயிட்டு நம்ம எப்போயுமே செடிங்கெலாம் தண்ணி ஊற்றுறமே தண்ணி ஊற்ற போயிட்டேங்க. நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் அழகு செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேங்க. நம்ம மணி பிளான்ட் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது தாங்க பார்த்தேன், இலையெல்லாம் ஒரே நெருப்பில் பட்டா மாதிரி அப்படி சுருங்கி போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா அதுக்கான காரணம் வந்துட்டு சரியான வெயிலுங்க. எங்கள் ஊர்லலாம் அந்த செவுத்து மேலே கொடி போகும் பார்த்தீங்களா, அந்த கொடி எல்லாமே அப்படி கருத்து போய் வெயிலில் சுருங்கி போய் தீயில பட்டா மாதிரியே இருக்குங்க. ஆனால் செவுத்து கீழே கொடி தொங்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அழகாக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு அப்போனா தெரியுதுங்க பார்த்தீங்களா, அந்த வந்துட்டு வெயிலோடைய தாக்கம் வந்து அதால் தாங்க முடியலங்க. இதுக்கு எதனா என்ன பிளான் பண்ணணும்னு எதனா தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அடுத்தது வந்துட்டு நான் சரி அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றிட்டு நான் கீழே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு டீ போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாசலில் உட்காந்து டீ குடிக்கலான்னு டீ போட்டேங்க. டீ போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசலில் உட்காந்துட்டு குடித்தோம் பாருங்க, செம ஃபீலாக இருந்ததுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மழை வர கிளைமேட்டு பயங்கரமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க, இந்த மாதிரி மழை வரும்போது டீ போட்டு குடிக்கணும்னு ஆசைங்க. அதுவும் நம்ம புது வீட்டில் போட்டு குடிச்சு செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. ஆனால் மழை வரலைங்க. மழை வர மாதிரி கிளைமேட் தாங்க இருந்தது, ஆனால் மழை வரலைங்க. எனக்காகவே வரலையா என்னவோ தெரிலன்ட்டு அப்புறம் அந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே நான் அந்த டீயை குடிச்சு முடிச்சிட்டேங்க. இன்றைய காலை பொழுது சூப்பராக முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு இன்றைய காலை பொழுது எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.